ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி கேரட் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். துருவன கேரட் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். துருவன தேங்காய் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். சர்க்கரை 3/4 கப், நெய் 2 டீஸ்பூன் அளவு, கொஞ்சமாக பாதாம் வந்து துருவி வச்சுருக்கேன், ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. துருவி வச்சுருக்க கேரட்டை இதில் சேர்த்திடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு கேரட்டை வந்து நெய்யில் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததாக கேரட் கூடவே துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்திடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மேலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தேங்காயும் கேரட்டும் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்ததாக எடுத்து வச்சுக்க சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி தண்ணி விட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேயே வந்து கேரட்டும் தேங்காயும் நல்லா வெந்துடும். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணுறேன். கேரட்டும் தேங்காயும் நல்லா வெந்துருச்சு. நான் ஊற்றிருக்க நெய்யெல்லாம் மேலே திரண்டு வந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம துருவி வச்சுருக்க பாதாமை இதில் சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ரொம்ப சூடாக இருக்கனால உருண்டை பிடிக்க முடியாது. ரொம்ப ஆறிட்டாலும் உருண்டை பிடிக்க வராது. கை பொறுக்கிற சூடில் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து உருண்டை பிடிச்சிடலாம். ஓரளவுக்கு ஆறி இருக்கு. இப்போ நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிடலாம். உருட்டிட்டேன். இதே போல் எல்லா லட்டும் உருட்டிடலாம். ரொம்ப டேஸ்டான கேரட் லட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.